மேஷராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரமானது ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. உங்கள் ராசிக்கான அதிபதியும் அவரே. தினந்தோறும் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தையும் தினந்தோறும் சொல்லி வாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு பல மாற்றங்கள் வரும். மேஷராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு வேலையில் கிடைக்கப் போகக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன, பேச்சுக்களினால் ஏற்படக்கூடிய வம்பு தும்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி திட்டமிட்டு வேலைகள் கவனிப்பது நல்லது. வார்த்தையினால் சில பிரச்சனைகள் எழும், எச்சரிக்கையாக இருங்கள். 2025ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் சில கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் மேஷ ராசிக்கான முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது. தற்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறார். சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்கர நிலையிலும், கேத்து பகவான் கன்னி ராசியிலும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் இருப்பார். அதே போல ராகு பகவான் மீனத்திலும் இருக்கிறார். இந்த கிரக நிலையில் தான் ராசி பலன்கள் இருக்க போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிக வளமையான மாதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நல்ல காலம் பிறக்கும். தனஸ்தானம் நன்றாக இருந்தால் பணவரவு உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். உங்களுடைய தனஸ்தானத்தில் தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறார். இது திருப்தியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் பண வரவுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்துவார். பழைய சொத்துக்களை எதிர்பார்த்தபடி நல்ல விலைக்கு விற்பனை செய்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் புதிதாக வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு சிறப்பாக அமையப் போகிறது. அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள், கவர்மெண்டில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு. ஏற்கனவே அரசு பணிகளில் உள்ள மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு, அதாவது வேலையில் ப்ரமோஷன்ஸ், அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டே வரப்போகிறீர்கள். எந்த காரியத்திலும் தைரியத்துடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமைக்கு பாராட்டுகள் குவியும். உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு வெளி மாநிலம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் சிறப்பாக அமையும். உங்களுடைய சேமிப்பு உயரப்போகிறது. மேஷராசி அன்பர்களே, திருமண முயற்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நாள் வரையில் திருமணத்திற்காக அதிக முயற்சிகள் எடுத்தும் கைகூடாத நிலையில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பல வகைகளிலும், பல நிலைகளிலும், பல நேரங்களிலும் அதிர்ஷ்டங்கள் மழையாக கொட்டப் போகிறது. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல வகைகளிலும், பல நிலைகளிலும், பல நேரங்களிலும் அதிர்ஷ்டங்கள் கொட்டப் போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சக ஊழியர்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம். மேஷராசி அன்பர்களே, தொழிலில் சிலருக்கு தங்களிடம் பணியாற்றுபவர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களிடம் இருந்து கடினமான வார்த்தைகள் வெளிப்படும். உடன் பிறந்தவர்களோடு வாக்குவாதம் ஏற்படும். எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது கவனம் தேவை.
தந்தை மகன் மற்றும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகப்படுத்துங்கள். பலம் பொருந்தியவர்களாக இருங்கள். ஒற்றுமை பலம் என்பது தேவை. குடும்ப சமாச்சாரங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஈகோ மற்றும் தான் எனும் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செல்லுங்கள். இந்த மாதத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. மேஷராசி அன்பர்களே, வயிறு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உணவு பழக்க வழக்கத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, மேற்கூறிய விஷயங்களில் கவனமாக இருப்பின் நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.